வீக் ஃபுல்லா கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு தூக்கத்த விட்டு காலேஜுக்கு போவேன். எப்போதான் வீக்கெண்ட் வரும்ன்னு காத்துட்டு இருப்பேன். வீக்கெண்டுக்கு வந்தா எங்க வீட்ல என்ன தூங்க விட மாட்றாங்க. ஏன் இப்படி நான் புலம்பி தள்ளுறேன்னா, எங்க அம்மா மீன் வியாபாரம் பண்றாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி எங்க அம்மா கூட நானும் போவேன் மீன் கடைக்கு. பட் இப்ப கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லன்ட்டு போகாம இருந்தேன். இப்போ என்னடான்னா எனக்கு 10 டேஸ் லீவ் விட்டாங்க. மறுபடியும் என்ன மீன் கடைக்கு எங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுவும் 5:30 மணிக்கு எழுப்பி, ரொம்ப நாள் கழிச்சு மீன் கட் பண்றேனா, அதனால ரொம்ப பெயினா இருந்துச்சு. உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல. என்னடா இது குமாரு வயசாயினே போதா அப்படின்னு நானே ஒரு மாதிரி எனக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் நான் சின்ன வயசுல பண்ணது ஒன்று சொல்லவா? சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது உங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்போ வந்து நான் யோசிப்பேன். எனக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி தயக்கமா இருக்கும், அசிங்கமா இருக்கும் மீன் வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு. இப்போதான் புரியுது, ச்சே நம்ம இந்த மாதிரிலாம் நினச்சிருக்கோமே, ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் நினச்சிருக்கோன்ட்டு. அது நீங்களும் அந்த மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க.